நல்ல கீரையா இருக்கு நெட்டி. ஆமாக்கா, இந்த வள்ளியம்மா வீட்டில் தான் வளர்ந்துருந்தது, 2 குப்பை ஒடிச்சுக்கிடுதேன் அப்படின்னே. எடுத்துக்கோக்கா அப்படின்னா சரின்ட்டு கொண்டு வந்தேன். முன்னாடிலாம் நல்ல கண்ணு தெரியும், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு மங்குதுட்டி. எனக்கும் கண்ணாடி தான் போடணும் போல. ஆஸ்பத்திரியில் கண்ணை காட்டி வேணா ஒரு கண்ணாடி எடுத்து போடமுக்க. போடணும் டீ. போன தடவை கண்ணை கொண்டு போய் காட்டி கண்ணாடி வாங்கணும்னு பார்த்தா கண்ணில் போற இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணுங்க. எனக்கு ஆப்ரேஷனாலே பயமா இருக்கு. அதான் போகாம அப்படியே விட்டுட்டேன். ஏக்கா என்ன சொல்லுதே, என்னவும் பிரச்சனை இருக்குன்னா கண்ணை உடனே பார்க்கணும்க்கா. பயந்துக்கிட்டு இப்படியேவா இருப்பேன்? அதுக்கு இல்லை டீ, கண்ணை குத்தி வச்சுட்டோன்னா ஆப்ரேஷன். நல்லா சொல்லுதியா, ஊருக்குள்ள கண்ணாபரேஷன் பண்ணாதவளே இல்லை. 40 வயசுக்கு அங்கிட்டு போனாலே எல்லாவனும் கண்ணாபரேஷன் பண்ணியிருந்தாளுவோ. கண்ணில் போற இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. அது பண்ணினதாங்க கூட கொஞ்சம் கண்ணுக்கு நல்லது. இவன் பண்ணுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏம்மா கண்ணாபரேஷன் பண்ணிடுவோமா, என் முன்னாடி தான் பார்த்துக்கிடுவாள ஒன்னே தான் சொல்லுதான். நமக்கு தான் பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாத, ஒன்றும் வழியெல்லாம் இருக்காது. இன்னும் பிரச்சனையா இருந்து கவனிக்காம விட்டு பிறகு பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனையாகி கண்ணு தெரியாம போயிட்டுனா என்ன செய்வே? அதை பார்க்க பாரு. பார்ப்போம். இன்னும் பொங்கல் கழிஞ்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் காட்டணும். அதை செய் முதல்ல. கண் விஷயத்துல என்னைக்கு அசால்ட்டா இருக்கக்கூடாது. அம்மா ஏட்டி, வள்ளியம்மா வீட்டுக்கு போனோம்கிய, அவன் மருமகளுக்கு பொங்கப்படிலாம் கொண்டு வந்து கொடுத்தாவளம்மா? இல்லைக்கா, இன்னும் தரலையா. அந்த பிள்ளையே போன வருஷம் தை மாதம் இந்நேரம் கல்யாணம் ஆகி வந்தது. கல்யாணம் ஆகி வந்து அந்த அன்னைக்கு 10ஆம் மாதம் நேராக பிள்ளை பத்துட்டு அவள் அம்மா வீட்டில் இப்போ பிள்ளை பத்து 2 மாதம் ஆகுது. அங்கே தான் இருக்குது. ஆமாம், அதான் அவள் வீட்டில் நம்ம பிள்ளையே அங்கே இருக்கா, அங்கே கொண்டு வந்து என்ன பொங்கப்படி கொடுக்க, அடுத்த வருஷம் கொடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டாலாம் அவன் அம்மை. அந்த பிள்ளை வீட்டுக்காரன்ட்ட சொல்லியிருக்கும் போல. அந்த பையன் அவன் அம்மிட்ட சொல்லியிருக்கான், இந்த வருஷம் என் மாமியா வீட்டில் பொங்கப்படி தரமாட்டாவோ, அடுத்த வருஷம் தான் தருவாவோ அப்படின்னு. என் முடியல மாவளை கட்டி கொடுத்தாச்சு, தலை பொங்கல் கொடுத்துட்டு போலாம்ல. அது அவள் அம்மாக்காரி என் மாவளே அங்கே இல்லை, என் மாவளே நான் 5ஆம் மாதம் தான் வருவா, அதுக்குள்ளே நான் என்னத்துக்கு அங்கே கொண்டு வந்து பொங்கப்படியை கொடுக்கணும்ட்டாலாம். சரி, அந்தாலும் இவளும் அப்படியே விட்டுட்டா போல. பேரம் இருந்திருக்காம்ல, சடவு வேண்டாம் அப்படின்ட்டு ஒன்றுமே கேட்கலக்கானா அப்படின்னா. சரி பேர என்னைய, ஒரு பிள்ளை குட்டி ஆன இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். கழுது இந்த வருஷம் இல்லாட்டா அடுத்த வருஷம் பொங்கப்படி வந்துக்கிடுது. அதைத்தான் நானும் சொல்லிட்டு வந்தேன். ஏக்கா, இந்த முனியம்மா வீட்டுல இருந்து எவ்வளோகான பொங்கப்படி கொண்டு போனாவோ தெரியுமா பேத்திக்கு? அப்படியே நிறையாவே கொடுத்தா. பெற வெண்ணங்க ஏ அப்பா, ஒரு சின்ன யானையை பிடிச்சி அதில் அவ்வளோகான கரும்பு கட்டு காய்கறி எல்லாம் போட்டு இந்த அன்னைக்கு பேத்தி கொண்டு போய் எடுத்து வச்சா. தெருவே அவள் பொங்கப்படி கொண்டு வரதான் பார்த்துட்டு நின்னாளுவோ. அப்படியா, அவளுக்கு நல்ல இப்போ கொளுத்து போச்சுல வசதி. ஆமா, அந்த பேத்தி கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அத்தனை சாவை விட்டு அத்தனை ஏத்தி ஏசுனா அன்னைக்கு பேத்திக்கு பேரம் பிறக்கவும் அந்த அன்னைக்கு பேத்திக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்குதா. என் வீட்லையும் கல்யாணம் ஆகி வந்தவளுக்கு ஒரு வருஷம் கூட பொங்கப்பொடி நான் ஆத்தாக்காரி கொண்டு வந்து கொடுத்த கிடையாது. நானும் அதை கேட்டுக்கிடல. அவளோட்டெல்லாம் யார் போய் பேசாம அப்படியே இருக்கேன். நம்ம கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்திருந்தோம்னா நம்ம உரிமையா கேட்கலாம். இந்த பையன் இழுத்துட்டு வந்திருக்கான், வேற என்ன கூடி நம்ம அங்க கேட்க? என்னக்கா சொல்ற? சின்ன பொண்ணுக்கு தான் தலை பொங்கலுக்கு பொங்கப்படி கொடுத்தாவுல்ல? என்னத்த கொடுத்தாவோ? ஒரு மண்ணும் கொடுக்கல. அவ வீட்டை ஆலயம் கிட்ட கூடி வரலையே. இவளை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த அன்னைக்கு மறுநாள் அவன் அண்ணங்காரன் வந்து இங்க சண்டை போட்டு போனதான். அதோட சரி, அவ வீட்டை ஆலயங்கிட்ட எட்டி பார்க்க கிடையாது. இவ தான் எப்போவாச்சும் போய் பார்த்துட்டு வருவா. சரி, என்ன செய்ய, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு இல்லைங்கல. அவ பொங்கப்படியை கொடுத்து என்னையன்னு நினைப்பாவோ. அப்படி இல்லட்டி மவளை வேணும் வேலையும் நினைக்க தாய்தாப்பனா இருந்தா எத்தனை பிரச்சனை வந்தா என்ன, நம்ம பிள்ளைக்கு நம்ம போய் பொங்கப்படியை கொடுப்போம்னு நினைக்கணும். இவன் அம்மையும் அப்பாவும் முழுக்க அவன் அவன் கையை எதிர்பார்த்திருக்க போய் மவளுக்கு ஒன்றும் செய்யறதுக்கும் வழியில, அவன் அவன்கிட்ட கேட்கவும் வழி இல்லாம பொத்திக்கிட்டு கிடக்காவும் நினைக்கேன். ஒரு மண்ணு இவளுக்கு செய்ய காணும். ஒரு ஆடி தீபாவளி சீரு கிடையாது, ஒரு பொங்கப்படி கிடையாது, ஒண்ணு கிடையாது. கழிஞ்சுது, இதுவும் கழிஞ்சுது, இதுக்கு மேலையும் கழியும். நாமலாம் நம்ம மீனாக்கு ஒரு வருஷம் கூட விடாம பொங்கப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷத்துல. இந்த வருஷமும் கொடுக்கணும்னு அந்த பையிட்ட சொல்லியிருக்கேன். நாளைக்காவது நாளாக வச்சாவது போய் கொடுக்கணும் இருக்கோம். என்ன செய்தானா தெரியல. நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யாம வைக்காம இருக்கிறதுக்கு மனசர மட்டுக்கு. இந்த சின்ன பொண்ணு வீட்டுல எப்படித்தான் இருக்காளவோ ஆத்தாக்காரி தெரியல. சரி வீடுக்கா, ஐயா அதுவும் நிலைமை என்னவோ நமக்கு என்ன தெரியும். அந்த நிலைமை தான் எனக்கு தெரியும்ல. அவன் அவன் கையை தான் எதிர்பார்த்து கிடக்காவோ ஆத்தாக்காரி. அவன் அவன் செய்ய மாட்டேன்னு இருப்பான். அந்த அன்னைக்கு இருக்கா சப்புன்னு. அது இந்த நெடுமுறை விட்டு கொடுக்காது. எங்க அம்மையை போல உண்டா, எங்க அண்ணனை போல உண்டா நெட்டிட்டலைவா. பாவம்க்கா அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு நம்ம வீட்டுல இருந்து இதெல்லாம் கொடுக்கலையான்னு கவலையா தான் இருக்கும். நீ எதுவும் அவட்ட நம்ம சொல்லி பேசாத இதை பத்தி. ஆமா, நான் பேசிட்டாலும் அந்த அன்னைக்கு நம்ம மாமியார் இப்படி பேசிட்டாவலன்னு அவ கவலைப்பட போறாளாக்கும். என்னத்தையே எவ்வளவு சொல்லிட்டு கிடக்கா, நம்ம எதுக்கு இதெல்லாம் காதல வாங்கணும். அவ ஆட்டுக்கு காதலையே வாங்க மாட்டா. இன்னைக்குன்னு இல்லட்டி என்னைக்குன்னா அவ வீட்டை பத்தி பேசல ஒரு முறைச்சிட்டு காதலையே வாங்காத மாதிரி போயிடுவா. சரி, அந்த பிள்ளை மனசுலயும் சங்கடங்கள் இருக்கும். வாங்கிட்ட எப்படி தாய் தப்பனை விட்டு கொடுத்து பேசுவா. ஏதா கழிது போ. எம்மா மக்களே மாட்டி. வரமா கெதியா இருக்கியா? ஏ தித்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மக்களே, வா வந்து இரு. என்ன வாரேன். வீட்டுல உன் வீட்டுக்காரரு மாமியா நாத்தனா எல்லாரும் நல்லா இருக்காவலாமா? எல்லாரும் நல்லா இருக்காவ சித்தி. உங்க வீட்டுல அண்ணன் மைனி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கோலா? நல்லா இருக்காவம்மா. ஏன் டீ நீ மட்டும் தனியா வந்திருக்க? மறுமணியும் கூட கூட்டு வந்திருக்கலாம்ல? அவ வேலைக்கு போயிருக்காவோ. என் மாமியா கறி என்ன அத்தனை வீட்டுக்கு பொங்கப்படி கொடுக்க போறான்னு போயிருக்கா. அந்த அன்னைக்கு தான் உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா, பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். எங்க அண்ணன் சத்தத்தையும் மருமா சத்தத்தையுங்காங்களா? எங்க போனாவோ? உங்க அண்ணங்காரன் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து நான் தூங்கிட்டு கிடக்கான். உங்க மைனிகாரி எப்பவும் போல வேலை போயிட்டா. 100 நாள் வேலைக்கு போறோம்னு. சாப்பாடு உனக்கு ஒரு முட்டை குழம்பு வச்சுட்டு கெட்டி பருப்பு வச்சுட்டு போனா. நான் இப்ப வருவா, சாயங்காலம் ஆயிட்டுல, பொழுது சாய வருவா. சரி சித்தி இருங்களா, ஏன் நின்றுட்டே இருக்கிய? இருக்கம்மா. அம்மா கூப்பிட்டாச்சியோ? அப்படியே மக்களே, ஆச்சு என்ன வாரேன். நீ பள்ளியிடம் போயிட்டு வந்துட்டியா அதுக்குள்ள? ஆமா, இன்னைக்கு சீக்கிரமே விட்டுட்டாங்க தெரியுமா? அப்படியா? சரி, என்ன மீனாத்த வந்திருக்கா, வாங்கன்னு கேளு. ஏமா நம்ம அத்தை இல்ல, வாங்கத்த எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கேளு. நல்ல பொடு பொடுன்னு பேசால என்ன சித்தி? ஆமாம்மா, ஒரு நிமிஷம் பொறிஞ்சு தள்ளிடுவா.
இவன் அண்ணன் இதுக்கு மேல பேசுவான். அவன் வந்தாம இன்னும் மீன் இழுத்துட்டே போயிருவான். இவளா இருக்கங்கிட்டு வான்னு கூட்டத்தோட நிறுத்துதா. சின்ன பிள்ளைல பேச கேட்டுட்டே இருக்கலாம். ஆமா என்ன வார மக்களே. சரி மீனாமா, நீ அம்மையிட்ட பேசிட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்னம்மா? சரி டீ போயிட்டு பேர வாங்க. ஏக்கா வார என்ன? சரி டீ போயிட்டு வா. போமா தங்கம்? மெதுவா நடந்து வா. என்னாச்சி? சரி தங்கம், ஆச்சி மெதுவா வரேன். நமக்கு இப்படி பேரம் பேத்தி இருந்தா நம்மகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன? சொல்லுட்டி. ஏமா திடீர்னு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை டி. எதா இருந்தாலும் சொல்லுமா. அதுக்கு இல்லை மக்களே, அவனுக்கு உனக்கு அடுத்து தான் கல்யாணம் முடிஞ்சுது. தங்கம்மா 2 பேர பிள்ளைகள் வச்சிருக்கா. என் முன்னாடி ஆசையா வந்து அந்த பிள்ளைல பேசையில நமக்கு ஒரு பேரம் பேத்தி இல்லையேன்னு மனசுக்கு சங்கடமா இருக்குட்டி. உனக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிட்டு. இன்னும் நீயும் ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டுக்க, அவனும் ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டுக்கான். என்ன பாவம் பண்ணணும் இப்படி பேரம் பேத்திக்கு ஏங்கிக்கிட்டு கிடக்கேன். நான் எதுவும் பாவம் பண்ணியிருந்தோம்னா அந்த தண்டனையை கடவுள் எனக்குலாம் தரணும். எதுக்கு என் பிள்ளைகளுக்கு இப்படி பிள்ளை குட்டி இல்லாம இருக்குன்னு நினைச்சு வருத்தமா இருக்கு. சரி வருத்தப்படாதம்மா. எனக்கு இல்லாட்டாலும் அண்ணனுக்கும் மைனிக்கு மாதிரி சீக்கிரம் பிள்ளை குட்டி உண்டாகட்டும் நான் வேண்டிக்கிடுதேன். நீயும் நல்ல செய்தி சொல்லணும்லாட்டி ஆஸ்பத்திரியில காட்டினியா என்னஞ்ச? காட்டிக்கிட்டு தாம்மா இருக்கு. பிரச்சனையெல்லாம் இல்லைன்னு தான் சொல்லுதாங்க. ஆனாலும் நமக்கு நல்ல நேரம் வாச்சாதானே கிடைக்கும். சரி வீடு, கிடைக்க நேரம் கிடைக்கட்டும். வந்த பிள்ளைய மனசு கஷ்டப்படுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. சாப்பிட்டியாட்டி? ஒரு உண்டை சோறைக்கிட்டா சாப்பிடுதியா? வேண்டாம்மா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். என் மாமியா பொங்கப்படி கொடுத்துட்டு நாளைக்கு தான் வருவான்னு நினைக்கேன். அதான் ஒரு 8 மணியை பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். இவன் எப்ப இங்க வந்தா? வந்துட்டு போய் 1 மாசம் கூட அவளை அதுக்குள்ள வந்துட்டா. கெட்டி கொடுத்தா அவ வீட்டுல கிடக்க வேண்டியதானே. ஆனா உனா நீட்டிட்டு வந்துருதாம்மா. ஏற்கனவே கிழவிக்கு நம்ம மேல கடுப்பு. என்னெல்லாம் கொளுத்தி போட போறாளோ இந்த தடவை தெரியல. நானும் நேத்தே அண்ணங்கிட்ட சொன்னோம் டி, தங்கச்சிக்கு பொங்கப்படி கொடுக்க போனோம்ல அப்படின்னு. அவனும் சரிம்மா நாளைக்கு நான் போயிட்டு வரேன்னு தான் சொல்லியிருந்தான். நீ இன்னைக்கு வந்திருக்க. சரி பொண்ணும் கெட்டு போல. நீ வீட்டுல இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போகும்போது அண்ணனையும் கூட அனுப்பி விடுதேன். அச்சு வெள்ளம் பச்சரிசி என்னென்ன காய்கறி வாங்கணுமோ எல்லாம் வாங்கி தருவான். அதோட உனக்கு என்ன மாதிரி சேலை வேணும், மாப்பிள்ளைக்கு என்ன மாதிரி பேண்ட் சட்டை வேணும்னு சொல்லு, அதையும் எடுத்துருவான். வாங்கிட்டே ஊருக்கு போ சரியா? சரிம்மா. எனக்கு இந்த வருஷமும் பட்டு சேலை தான் வேணும். ஒரு 2500 எடுப்பேன் சரியா? சரி டி, உனக்கு இல்லாததா? நீ எவ்வளவுக்கு கேட்டாலும் அண்ணன் எடுத்துருவான். உன் அவளுக்கு நக்கில் 2500 சேலைனாலும் சரின்னு எனக்கு ஒரு 200 சட்டத்தைக்கு கொடுத்தா என்ன வரத்து வருவே? முதல்ல இந்த கிளவியை போட்டு தள்ளணும். பேதிலேர் வேற வருஷம் பொங்கப்படின்னு என்ன பாடுபடுத்தியாவோ. இப்ப இந்த சீமாட்டிய வேற எப்போ வந்தா என்ன ஏதுன்னு பல்ல கட்டி நம்ம கேட்கணும். இல்லாட்டா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவாள்வோ. கேட்டு தொலைவோம். மாமினா எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் மேனி. வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நீங்க என்ன வேலைக்கா போயிட்டறியே? ஆமா, என்னத்தையோ வேலைக்கு போனா ஒரு 100-200 கிடைக்குமே அப்படின்ட்டு போறேன். நான் என்ன 2500 பட்டுச்சேலை கெட்டு தலைவலியா இருக்கேன். ஏன் வீட்டுக்கார் வாங்குத சம்பாத்தியத்துக்கு இப்படி ஒரு 100-200 இங்கேயா போய் வேலை பார்த்தா சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு பாக்கேன். பாத்தியா உன் மரமோல அப்பளையே இங்க நின்று ஒட்டு கேட்டிருக்கா. என்ன பேசுதா ஏது பேசுதான்னு. கரெக்டா நான் 2500 சேலை எடுக்கன்னு சொன்னதை எப்படி சொல்லி கட்டுதா பத்தியா? ஆமாட்டி, என்ன பேசாலும் ஏது பேசாலும் இன்னும் கேட்டுட்டுலாம் வந்திருக்கா. நானும் கவனிக்காமலே இருந்துட்டேன் பாரு. வாசலுக்கு நேரம் இருந்தா எனக்கே தெரியல. அவ இத்தாண்டி உருவத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்ட ஒளிஞ்சிருந்து கேட்டாவா தெரியல. எப்படி கேட்கா பாரு, 2500 நான் சேலை எடுக்க வழியிலே இருக்கேன் அப்படிங்கால. அப்போ நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லாம சொல்லுதா அப்படித்தானே? அவ கிடக்கட்டி, அவ யாரு உனக்கு எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கு? நம்ம அண்ணம்ல உனக்கு எடுத்தாராம். அவ சொல்றதெல்லாம் ஒரு விஷயம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் இப்பக்குள்ள அவட்ட எதையும் காட்டிக்கிட்டாத. பிறகு நாளைக்கு அண்ணனை உன் கூட அனுப்ப மாட்டா. சண்டைன்னு போட்டு அவனை வீட்லயே கிடக்க வச்சிருவா. அவ என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிரு சரியா? ட்ரை பண்ணி பாக்கேன். என்ன அம்மை மௌனம் ரகசியம் பேசியா? அது எங்க அம்மை மௌனுக்குள்ள 1008 விஷயம் இருக்கும். உனக்கு எதுக்கு? வேலைக்கு போயிட்டு வந்துட்டனா வீட்டுல உள்ள வேலையில என்னென்ன இருக்குன்னு போய் பாரு போ. இதே ஒரு டீ. போடு. போய் நல்லா இஞ்சி தட்டி டீ போட்டு கொண்டு வா. நான் போட போறோம்னு சொல்லலத்தே. நீங்களாவது மீனாவது ஒரு கிளாஸ் காப்பியோ டீயோ போட்டு கொண்டாரேலா? ஏன் நீ என்ன கைகள் விளங்காமல கிடக்க? நீ போட்டு குடிக்க வேண்டியதானே வேணும்னா? அதே கல்வியை நான் உங்களை திருப்பி கேட்டா நீங்க என்ன விளங்காமல கிடக்கிய? வீட்டுல சும்மாவே தானே இவ்வளவு நேரம் இருந்திருக்கிய. நான் இவ்வளவு நேரம் அவ்வளவு தூரம் நடந்துட்டு வந்திருக்கோம்ல. என்னால நீ ஒரு வேலை செய்ய முடியாது 1 மணி நேரத்துக்கு. நான் 1 மணி நேரம் பெசாட்டி படுக்க தான் போறேன். யாருக்கும் டீ காப்பி வேணா நீங்க போட்டுட்டு எனக்கு ஒரு கிளாஸ் கொண்டு வந்து தாங்க சொல்லிட்டேன். மனுஷிய அங்கே இருந்து இங்க வரைக்கும் நடந்து வெந்து நொந்து போய் வரா. டீ போட்டு உங்களுக்கு வாயில கொண்டு வந்து ஊத்தணுமா? எனக்கே ஆவியத்தால வருது. மனசாட்சி இல்லாம பேசிட்டு கிட கல்வோ. திமுற பத்தியம்மா எப்படி பேசிட்டு போறான்னு. நான் என்னட்டி செய்ய? எல்லாம் அந்த பைய கையில இருக்கு. அந்த பைய இவா கைக்குள்ள இருக்கான். அப்புறம் எப்படி இருக்கும் வீடு? இப்படித்தான் இருக்கும். விட்டு தொலை முடி. அவளை பேசி போய் என்ன போகுது? வந்தவா நிம்மதியா இருந்துட்டு போ. அந்த பேரிலவளை பத்தி நினைச்சப்பனா மண்டேடி தான் மிச்சம். ஏப்பா ஏம்மா எம்பிட்டு தூரத்துல இருக்கு வேலை. கடவுளே படபடன்னு வருது. இந்த பிள்ளை பள்ளியிடத்துல இருந்து வந்துட்டான்னு தெரியலையே. ஏ புமாரி, ஏ புமாரி. என்னம்மா? ஏடி அம்மைக்கு ஒரு செம்பு தண்ணி கொண்டா. நான் கொண்டாரேம்மா. வா நீ வந்து அம்மாட்ட தண்ணி குடு. எம்மா என்னம்மா தண்ணி குடி. நான் வரேன் மக்களே. கிருஷ்ணா எப்போ மக்களே வந்தா? திடீர்னு வந்து நிக்க. எம்மா அண்ணே அப்பளே வந்துட்டம்மா. நான் பள்ளியிடத்துக்கு போயிட்டு வந்து அடுப்படிக்குள்ள போறேன். அந்த அன்னைக்கு அங்கே நிக்க. நான் அந்த அன்னைக்கு திடுக்குன்னு
என்னல பெரிய பிள்ளை ஆகி இன்னும் சின்ன பையன் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்க? நான் என்னைக்குமே உனக்கு சின்ன பையன் தானம்மா. சின்ன பையன் கல்யாணம் முடிக்க வயசு வந்துட்டு இன்னும் சின்ன பையன் மாதிரி விளாண்டுட்டு கிடக்கான். நீ வாரம்னு சொல்லலையா? வாரணும் வரலையா தெரியாதுன்னு சொல்லியிருந்தியா? நீ வருவனே நினைக்கல, திடீர்னு வந்து நின்றுட்ட பத்தியா? பக்குன்னு ஆயிட்டு எனக்கு. நல்லா இருக்கியா மக்களே? நல்லா இருக்கும்மா. எனக்கு என்ன குறை? யாம்ல இப்படி கரைஞ்சு போயிருக்க, எலும்பும் தோலுமா, சட்டையெல்லாம் தொலை தொலைன்னு தொங்குது. எம்மா அது சும்மா ஒரு ஃபேஷன்மா. நான் நல்லா தான் இருக்கேன். என் பிள்ளை ஆளோட ஆளா இருக்கக்கு இல்லாம எங்கேயோ போய் கிடக்கான். வருஷத்துக்கு ஒருக்கதான் வாரான். அம்மா அழாதம்மா. நான் சும்மாவா எங்கேயோ போய் கிடக்கேன். நல்ல முறையில வேலை பார்க்கேன், சம்பாத்தியம் பண்ணேன். நீ இப்படி வந்தவன்ட்டு அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? சிரிச்ச முகமா பேசுமா. அம்மா ஆமா, நீ அழுததெல்லாம் கண் கொண்டு காண முடியாது. தூரப்பட்டி 2 பேரும் என்னைய வச்சு கொமைக்காத. நீ எப்ப தாம்ல வந்த? மத்தியானமே வந்துட்டியாப்போ? இல்லம்மா, கரெக்டா தங்கச்சி வாரதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்கையில தான் நான் வந்தேன். நானும் வந்துங்க உட்கார்ந்து இருந்தேன்னா சன்னல் கிட்ட இவ குரல் கட்டுச்சு, பிள்ளைகளோட பேசிட்டு வருது. அந்த அன்னைக்கு போய் அடுப்படிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். அவளும் அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி குடிக்க வந்தாலும் அந்த அன்னைக்கு நான் நிக்கிறத பார்த்து அவளும் பயந்துட்டா. சரி, நீ எங்க போயிட்டு வர? நான் சும்மா அந்த பக்கத்துல தான் போயிட்டு வந்தேன். இல்லனே அம்மா போய் சொல்லியா 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரா. ஏட்டி சும்மா இருட்டி. எம்மா ஏமா இப்படி பண்ணியா? நான் உன்கிட்ட சொல்லியிருக்கோம்ல, 100 நாள் வேலைக்கெல்லாம் ஒரு நாளும் போக வேண்டாம், பெசாட்டி இருன்னு சொல்லியிருக்கோம்ல. நீ வீட்லயே எவ்வளவு பாடு பார்க்க, மாடு கண்ணுன்னு இவ்வளவு பாடு பார்த்துட்டு அங்கேயும் போய் வேலை பார்க்கணும்னு அவசியமா? நான் தான் இருக்கோம்லாமா, நான் குடும்பத்தை பாத்துக்கிட மாட்டேனா? அதுக்கு இல்லல, பொங்கலுக்கு செலவுக்கு அவங்க பத்தி அவர் 100 200 கொடுத்தாங்கன்னா செலவழிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு தான் போனேன். நீ வருவனு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். அது சரி, நான் சொல்லாம வந்தது நல்லதா போச்சு. நான் சொல்லிட்டு வந்திருந்தோம்னா நீ இப்படி வேலைக்கு போறது எனக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும். ஒரு 100 200 காம அந்த பாடுபடுத அவ்வளவு தூரம் போயிட்டு இருந்தா ஆவியத்தால படுத்து கிடக்க. நீ என்ன வீட்டுல சும்மையாவா இருக்க? போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு வீட்லயே. இவ்வளவும் பார்க்கதே பெரிய விஷயம் நீ இந்த வயசுல. இனிமேலாம் போற வேலை வச்சுக்கிடாத பாத்துக்கோ. யாரும் கூப்பிட வந்தா வரலன்னு சொல்லிரு. சரில, அப்புறம் பாத்துக்கிடுவோம். நீ வா, வந்து இரு. எத்தனை நாள்பா லீவு? இப்போ பொங்கலுக்குன்னு ஒரு 20 நாள் லீவு கேட்டு வந்திருக்கேம்மா. 20 நாள் தானே? எல்லாம் ஒரு மாசம் எடுத்துட்டு வரலாம்ல. 1.5 வருஷம் ஆகுது நீ வீட்டுக்கு வந்து. அவ்வளோ நாள் லீவு தரமாட்டேங்களாம்மா? இங்க மல்லியாத்தம்மாவே சிவாலாம் வீட்லயே இருந்து வேலை பார்க்க மாதிரி வந்துட்டானே. யாருமா? நம்ம மல்லியாத்த வீட்டு சிவாவா? ஆமாம்ல, அவனை தானே சொன்னேன். அவனே பெங்களூர்ல வேலை பார்த்து கிடந்தவன் இப்ப என்னமோ காசு கொடுத்தா வச்சா என்ன செஞ்சானோ தெரியல, வீட்லயே இருந்து வேலை பார்க்க மாதிரி வந்துட்டானே. நீ அது மாதிரி கேட்டு பாருல, நல்லதானே? அதெல்லாம் எங்க கம்பெனில தருவாங்களான்னு தெரியலம்மா. அதோட கம்பெனில போய் வேலை பார்க்க தான் நல்லது. இது வந்து நாள் பூரா லேப்டாப்லயே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். நீ வீட்ல இருந்து வேலை பார்க்கறது நல்லதுன்னு நினைச்சு பேசுத. வீட்ல இருந்து வேலை பார்க்கறத விட கம்பெனில போய் வேலை பார்த்துட்டு வரதான் நிம்மதியான வேலை. அவன் இப்ப இங்க வந்து இவ்வளவு நாள் ஆகுது? இப்போ ஒரு 2 மாசம் இருக்கும். சரி, நீ சாப்பிட்டியால? வந்தவன்ட்ட நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், சாப்பிடாம வைக்காம. சோறு பங்கிட்டப்பா. நீ வாரேன்னு சொல்லியிருந்தா நல்ல கறி எடுத்து குழம்பு கறி வச்சிருப்பேன். நேத்துள்ள குழம்பு தான் இன்னைக்கு வீட்டுல கிடந்தது. நானும் தங்கச்சியும் கொண்டு போனோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. நானும் 100 பையனும் தான் வந்தோம். அவனும் நானும் சேர்ந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். காலையிலேயே போன் போட்டு வாரேன்னு சொல்லியிருந்தா நான் வேலைக்கும் போயிருக்க மாட்டேன். நாக்கு குருசியா வீட்டை பொங்கிருப்போம்னால கடை சாப்பாடுலாம் நல்லாவா இருக்கும். பரவாயில்லம்மா, இனி டெய்லி இங்க தானே சாப்பிட போறேன். இன்னும் 20 நாள் நம்ம வீட்டுல தான் சாப்பிட போறேன். அப்பா அங்கம்மா அலைய காணும். யாரு கண்டா? கால் போன போக்குல போவாரு வருவாரு, எங்க போய் நிக்காரோ. என்ன இலே, எப்போ வந்தா? எப்பா நான் இப்பதான்ப்பா வந்தேன் சாயங்காலம். அப்படியா? நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். உங்க அம்மா என்ன கேட்க கேள்விக்கு மத்தவனா இருந்தா எங்கேயாவது போய் சேர்ந்துருவான். நானா இருக்கங்கன்ட்டு உயிரோட இருக்கேன். இப்ப என்ன பொங்கல் லீவுக்கு வந்திருக்கியோ? திரும்ப போகணும்ல? ஆமாப்பா, லீவு முடிஞ்சு போகணும். சரி சரி. ஆமா, அப்பாவே ஏசிக்கிட்டே இருக்கியோ நீ? ஆமா, அந்த ஆளை ஏசனு எனக்கு என்ன ஆசையால. காலையில வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுக்கேன், பொங்கல் பரிசு தராங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். போறதுக்கு 100 ரூபா கேட்கறல, அதான் பிடிச்சி ஏசி விட்டேன். தினம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை விடு, அவர் கிடக்காரு. வந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே செய்யல. இரு, நான் ஏதாவது சாப்பிடறதுக்கு செஞ்சு கொண்டாரேன். குமாரி, அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டை போடுவாங்களோ? அதெல்லாம் பெரிய சண்டை கிடையாதுனே. எப்பயாவது சண்டை போட்டு விட்டுருவோ. எனக்கு பழகிட்டு. பழகிட்டாம்ல. சரி, படிப்பெல்லாம் எப்படி போகுது? அதுக்கு என்ன, சூப்பரா போகுது. என்னே, என் ஃப்ரெண்டு பிள்ளைலாம் உங்க அண்ணனை பார்க்கணும்னு சொன்னிச்சுவோ. எல்லாரையும் கூட்டு வரட்டானே? சரி, கூட்டு வா. இருந்துக்க, நான் வரேனே. சிவா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டானா? சரி, ஒரு 7 மணி 8 மணி கிட்ட போய் பேசிட்டு வருவான் அவன்கிட்ட. இப்ப நான் மெனிய வீடு கலக்கலன்னு இருக்கு. நிச்சயதார்த்த வீடு கலையிலந்து இருக்கேன்னு நினைச்சேன். நீங்க எல்லாரும் முத நாளே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா சொன்னியா ராக்கு. என் பேத்திக்கு நல்லது நடக்கல, நான் முன்ன நின்று செய்ய மாட்டேன். பிறகு நேரத்தையே வந்திருக்க வேண்டியது. இந்தா என் மவங்காரன் தான் பொண்டாட்டிட்டு பேச்ச கட்டிட்டு வரமாட்டேன்ட்டான். யோ மாப்பிள்ள, நீர் தான் நேத்த எங்க அத்தை எங்க வரவிடமாக்குனீரோயா?
நீர் வந்து உங்க தங்கச்சிட்ட பேசி பாருங்கயா. மவனுக்கு ஏதோ காலேஜ்ல முக்கியமான எக்ஸாம் நடக்கான். இன்னைக்கும் கூட அவ வராம எங்க 2 பேரும் மட்டும் முதல்ல அனுப்பி விட்டா. அம்மையார் எவ்வளியோ நானும் அவ்வளியே. பாரு ராக்கம்மா எப்படி பேசாமனு. சரி விடுங்க மேனியும். இப்போ பூரா எல்லா பையனும் பொண்டாட்டி பேச்சதான் கேட்கானுவோ. தாயெல்லாம் ஒரு பியாருக்கு தான் வச்சிருக்கானுவோ வீட்டுல. பொண்டாட்டி சொன்னாதான் எல்லாமே கதை நடக்க அவனுக்கு. சரி ஏதோ நல்லா இருந்தா சரின்னு நம்மளும் விட்டுற வேண்டியதான். என்னமோ நீர் பெரிய டெரர் மாதிரி என்னைய கேட்டீரு. அத்தை சொல்றத பார்த்தா தங்கச்சி கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் நீர் நடுங்கிருவீர் போலயே. ஓய் சும்மா இருமியா. மருமோனே அவன் அப்படித்தான். அவன் சத்தம் போடுறது எல்லாம் நம்மகிட்ட தான். பொண்டாட்டிட்ட அமைதியா உட்காந்துக்கிடுவான். ஏமா ஏமா மானத்தை வாங்குத. உண்மையை தானல சொல்லுதே. ஐயா மருமோனே இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம்ல, ஒரு வார்த்தை உள்ள இருந்து அவன் பொண்டாட்டி கூப்பிடட்டும், நான் இப்போ ஓடியே போயிருவான். அப்படி ஒண்ணும் ஓட மாட்டேன். எல்லாத்தையும் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போவேன். என்ன ஏக்கா வா கோதை. வீடு பூரா சொந்தக்காரவெல்லாம் நிறைஞ்சிட்டாவ போல, கலகலன்னு இருக்க. ஆமா எனக்கு தான் படபடன்னு இருக்கு. ஏம்க்கா? எல்லாரும் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாவளா, கொஞ்சம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அதான் அடுப்படியில வந்து நின்னேன். சரி எல்லாம் உங்க சொந்தம் தானே. அண்ணே ரொம்ப குசியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காவுல. ஆமா உன் அத்தையும் அத்தை மௌனுமா சின்ன பிள்ளையில ஓடி ஆடி விளையாண்டுருக்காவுல, அதான் அவளை பார்க்கவும் தனி குசி அவளுக்கு. இப்படி நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு வரையில தான் சின்ன பிள்ளைல விளையாண்டவோ எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட முடியுது என்னக்கா. நீ எங்க வீட்ல இருந்து பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தைன்னு எல்லாரும் வரவுல, அப்ப எனக்கும் இன்னும் கலகலன்னு இருக்கும். அதை சொல்லு. என்னதான் அவ சொந்தம் 1000 பேர் வந்தாலும் நம்ம வீட்டு சொந்தம் ஒரு 4 பேர் வந்தாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். ஆமா வீட்ல இருந்து கிளம்பிட்டாவனா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவோ. சரி சரி என்னக்கா செய்த? அந்த சித்திக்கு காப்பி கொண்டு கொடுத்தேன். வெறும் காப்பி மட்டும் போதும், தொட்டுக்கிட்டதுக்குலாம் ஒண்ணு வேண்டாம். வீட்டுல எல்லாம் உப்புமா கிண்டி தான் நான் தொட்டுக்கிட்டதுக்கு வச்சா அப்படின்னுது. சரி கொஞ்சோண்டு ரவை கிடந்தது, அதை கிண்டி காப்பியை கொடுப்போமே அப்படின்னு கிண்டிக்கிட்டு இருக்கேன். சரி சரி. ஆமா பூரணி இங்க தானக்கா இருக்கா? ஆமாம் கோதை இங்கேயே தான் இருக்கா. என் வீட்டில் உள்ளவள வெளியில வர சொன்னா வெளியிலேயே வாரது கிடையாது. எல்லாரையும் வாங்கன்னு மட்டும் கேட்டுட்டு உள்ள போய் படுத்துக்கிட்டுதா. பாவம் சின்ன பிள்ளை இல்லக்கா. எல்லாரும் கல்யாணம் பண்ணுன்னு கிண்டல் அடிப்பாவுல, அதான் வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ள இருப்பாளா இருக்கும். ஆமா பூரணி அவ கூட இருக்க போய் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். சரி பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு அவ இருக்கா, நம்ம வேலையில பார்ப்போம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ராத்திரி கூட பூரணி மகாவும் ஒன்னாவே தூங்கிக்கிட்டு என்ன கோதை. சரிக்கா தாராளமா இருக்கட்டும். அதுக்கு என்ன, நம்ம புள்ள கல்யாணம், நான் இது கூட செய்ய மாட்டேனா? ஆமா மகா கூட பூரணி இருக்கட்டும், என் கூட நீ கூட கூட நின்னுக்கோ. என்ன எனக்கு யார் இருந்தாலும் நீ ஒத்தி கூட இருந்த மாதிரி இருக்காது. சரிக்கா அதனால என்ன, கல்யாண வேலை மொத்தத்தையும் நீ நானும் சேர்ந்தே எல்லாம் பாத்துக்கிடுவோம். சரிதானே? சரி கோதை. இந்த வேற நாளைக்கு கல்யாணம் முடிக்க போறோம்னு என்கிட்ட சொல்லிட்டான். அதுல இருந்து படபடன்னு இருக்கு. நான் எதையுமே இது வரைக்கும் மல்லியாட்டா மறைச்சது இல்ல, சொல்லாம இருந்தது இல்ல. இப்ப இந்த விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்லாம இருக்கிறது என்னன்னு இருக்கு. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நாளைய பொழுது எப்படி விடிஞ்சு எப்படி முடிய போதோ தெரியல. இப்படி பெத்த தாப்பன புலம்பு விட்டுட்டானே. என்கிட்ட சொல்லாமலாவது இந்த பெயர் இருந்திருக்கலாம். எங்க என்ன மல்லியா? ஏங்க வேலை போயிட்டு வந்ததுல முகம் சரியில்லை, இன்னும் வேலை பார்த்து கை கால்லாம் வலிக்கா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது வேற விஷயம். நீ சொல்லு என்ன? ஒன்றும் இல்லை, சோறு இருக்கு, தோசமாவும் கிடக்கு. என்னது சாப்பிட போறியான்னு கேட்கலான்னு வந்தேன். நான் சோறு சாப்பிட்டுக்கிடுவேன். 2 ஆள் சாப்பிட்றதுக்குள்ள சோறு இருக்கு. நீங்க தோசை எல்லாம் தின்னுக்கிட மாட்டியா? இட்லி வேணா ஊத்திக்கிட்டுமா உங்களுக்கு? என்னத்தையாவது ஒண்ணு செய்யும் இல்லையா? எத்தே யாரே உள்ளவங்க? எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கையா? நீ நல்லா இருக்கியா? எப்போ வந்த? இன்னைக்கு சாயங்காலம் தான் வந்தேன் மாமா. எத்தே நல்லா இருக்கீங்களா? சிவா நல்லா இருக்கானா? நல்லா இருக்க மக்கா. நீ கெதியா இருக்கியா? நல்லா இருக்கேன் தே. உங்க அம்மா நீ வாரேன்னு ஒரு வார்த்தை கூட என்ன சொல்லலையே? அம்மா கிட்ட நானும் சொல்லல தே. வரலாமா வேண்டாமான்னு எனக்கு 2 யோசனையா இருந்தது. வாரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரலன்னா அம்மா வருத்தப்படுவாள்ல, அதான் நான் வரலன்னே சொல்லி வச்சிருந்தேன். சரி இருமக்கா, நான் சப்பாத்தி எதுவும் போடுறேன், சாப்பிடு. ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தே, இருக்கட்டும். நான் சிவா தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? நல்லாதான் இருக்கான். 2 நாள் நல்லா சிரிச்ச மேனிக்கு இருக்கான். 2 நாள் கவலையா இருக்கான். என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்குவான் ஃப்ரெண்டு. நீயே போய் என்ன எதுன்னு கேளு. யாம் தே இப்படி சொல்லுதிய? நிஜமாவே உன் ஃப்ரெண்டுக்காரன் அப்படித்தான்ப்பா இருக்கான். நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தாச்சு. என்ன நினைக்கான் என்ன யோசிக்காமனே தெரிய மாட்டுக்கு, புரிய மாட்டுக்கு. நீ போய் பேசி பாரு, வாங்கிட்டேயாவது உள்ளதை சொல்றானான்னு பாப்போம். சரி தே, நான் போய் பேசி பார்க்க என்ன ஏதுன்னு. ஏங்க அப்படியே லட்சுமி அக்கா குணம் என்ன, வந்த உடனே கூட படிச்சவன் பக்கத்துல இருக்கான்னு பார்க்க கூடியான்ட்டான் பாருங்க. ஆமா அந்த அண்ணனும் நல்ல குணம் தான். அதே மாதிரி மவனும் பாசக்காரனா இருக்கான். ஏங்க அப்போ ஒன்று செய்வோம். மாவு நாளைக்கு காலையில தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிடுவோம். இப்போ எனக்கு சோறு சாப்பிட்டுக்கிட்டேன். உங்களுக்கு சிவாவுக்கு அப்புறம் கிருஷ்ணாக்கு 3 பேருக்கும் புரோட்டா வாங்கிட்டு வந்துருந்தீங்களா கடையில? ஏன் நீ புரோட்டா சாப்பிடே? சோறு கிடக்கலாங்க, வீணா பெரும்ல. அதை தண்ணி ஊத்தி போடும் இல்லையா? நான் காலையில பழைய சோறு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறேன். வேற மாவு மிஞ்சிரும்லாங்க. பாத்துக்கிடலாம். மிஞ்சிட்டுனா யாருக்காவது குடு. நாங்க எல்லாரும் புரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ சோறு வச்சு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும். உனக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வரேன். சரிங்க அப்போ அப்படியே செய்யுங்க. நான் சட்டையை தொங்க போட்டிருக்கேன் பாரு, இதை எடுத்துட்டு வா. அதுல ரூபா எடுக்க நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் போறேன். நாளைக்கெல்லாம் இந்நேரம் நம்ம கூட இருப்பா மகா. நினைச்சு பார்த்தா நம்பவே முடியல. ஒரு பக்கம் இந்த சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் அம்மா என்ன நினைப்பாளோன்னு பயமா வேற இருக்கு. இனி ஒரு 4 அடி அடிச்சிட்டாலும் கூட தாங்கிருவேன். என்னால அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அது வேற பக்கு பக்குன்னு இருக்கு. கடவுளே என்ன அவ போதோ நாளைக்கு.
யாராவது துணைக்கு இருந்தா நல்லா இருக்கும். சின்ன பொண்ணுக்கா நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாலும் அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். அவங்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பா ஒத்துக்கிட மாட்டான். பிறகு ஐலண்ணனும் ஒத்துக்கிட மாட்டான். நான் முதலாளிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்ப்பா, அப்படி பண்ண முடியான்றுவான். நம்ம என்ன செய்ய? யார்கிட்டயாவது மனசுல உள்ளதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் துணையா கூப்பிட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். யார் இருக்கா? என்ன சிவா? ஏ கிருஷ்ணா, வா கிருஷ்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி ஒத்தையில? சும்மாதான், இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப வேலை முடிஞ்சிருச்சு, அதான் சாப்பிட போலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியா? அம்மா உன்னைய பத்தி என்னமோ சொல்றாவல? என்ன சொன்னாவோ? 2 நாள் நல்லா இருந்தா 2 நாள் நல்லா இருக்க மாட்டேங்கியா, முகமே வாடி போயிருக்கியா, என்னன்னு சொல்ல மாட்டேங்கியா, ஒரே கம்ப்ளைண்டா இருக்கப்பா. ஏன் அப்பா இவ்வளவுதான்னு சொல்லிட்டாலா அம்மா? பிறகு உன் முகத்தை பார்த்தாதான் அம்மாக்கு தெரிஞ்சிருமா என்ன ஏதுன்னு. அதுவும் சரிதான். சரி வா, வந்து இரு. வேலையெல்லாம் எப்படி போகுது கிருஷ்ணா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா போயிட்டு இருக்கு. நீ ஒர்க் ஃப்ரம் ஹோமா பாத்துட்டு இருக்க? ஆமா கிருஷ்ணா, அம்மா ஒரே புலம்பல். பெங்களூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்க, எல்லா பயலும் பக்கத்துல இருக்கானுவோ, நீ ஒரே மௌனா இருந்துட்டு அவ்வளவு தூரத்துல இருக்கியே, இங்கோடி பாருனாவோ. நான் அந்த அன்னைக்கு ஆபீஸ்லயே கேட்டு பார்த்தேன், ட்ரை பண்ணுவோமேன்னு பார்த்தேன், டக்குன்னு கொடுத்துட்டாங்க. சரி, நல்லது தானே, குடும்பத்தோட வீட்டோட இருந்துக்கலாம். ஆமா, ஆனாலும் ஆபீஸ்க்கு போய் வேலை பார்த்ததான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆமா, நம்ம ஆளோட பேசி சிரிச்சு வேலை பார்த்த மாதிரி இருக்காது. ஆமாமா. சரி, என்ன சாப்பிடுதா சொல்லு, நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ பாக்கணும்னு ஆர்வமா இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா. சரி, போய் பேசிட்டு வருவோமே அப்படின்ட்டு தான் வந்தேன். அதுக்காண்டி சாப்பிடாமலாம் போயிருவா, நான் ஏதாவது கடையில வாங்கிட்டு வரேன். இல்லாட்ட 2 பேரும் கடையில போய் சாப்பிட்டுருமா? வேண்டாம் சிவா, வந்திருக்க அன்னைக்கு கடையில போய் சாப்பிட்டோம்னா அம்மா ஏசுவா. நம்ம 2 பேரும் என்னதான் வளர்ந்தாலும் அம்மைக்கு பயப்படுறது மட்டும் குறையவே இல்லல்ல. ஆமா, அம்மானா என்னைக்கும் டெரர் தானே. அத சொல்லு. பாரு, நான் இவ்வளவு பெரிய பையன்னு பேரு, இன்னும் அம்மாவை நினைச்சு ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் பயந்து நடுங்கிட்டு தான் இருக்கேன். என்ன விஷயம்ப்பா? அது நானே யாருக்கிட்டையாவது சொல்லி புலம்ப மாட்டோமா, யாராவது நமக்கு துணையா இருக்க மாட்டோம்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்தா உன்னை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கேன். சரி, அப்படியே நினைச்சிட்டு போ, என்ன விஷயம் சொல்லு. அது நான் சொல்லுவேன், ஆனா நீ சாக்காவ கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? என்னல, சின்ன பிள்ளைல நம்ம 2 பேரும் விளையாடும் போது தப்பு பண்ணிட்டு அம்மா கிட்ட சொல்லிடாதான்னு சொல்ல மாதிரியே சொல்லுத. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். சரி சொல்லு, என்னன்னு கேட்போம். கிருஷ்ணா, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அது வந்து லவ். என்ன பேசியாச்சா 2 பேரும்? ஆமா தே, பேசிட்டு தான் இருந்தோம். சரி 2 பேரும் வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு பேசுங்க. அப்பா கடையில போய் புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காவோ. புரோட்டாவா? எத்தே, நான் தான் ஒண்ணும் வேண்டான்னு சொன்னோம்ல தே. அம்மா இட்லி வச்சு சாம்பார் வச்சிட்டு இருக்கா எனக்காண்டி. மச்சான் என்ன சாப்பிடாம இருக்க போறாவோ, அவ சாப்பிட்டுக்கிடாவோ. நீ வீட்டுக்கு வந்த பையன் வெளியூர்ல இருந்து வந்தவன சாப்பிடாம அனுப்பிடுவேனா? அதெல்லாம் அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிடுவேன். வாங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க. சிவா, அத்தைய பத்தியா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம புரோட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாவும், அம்மைக்கு தெரிஞ்சா ஏசுவால. அதெல்லாம் இங்க சாப்பிட்டா ஏச மாட்டாவும் கிருஷ்ணா. அதுக்கு இல்ல சிவா, வந்த அன்னைக்கு வீட்டுல சாப்பிடாம இங்க சாப்பிட்டியானே சத்தம் போடுவா. என்னல இதுக்கெல்லாம் பயப்படுத? என்ன செய்ய, அப்படியே வளர்ந்துட்டேன். இப்ப அம்மைகிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே. அதெல்லாம் பத்தி கவலைப்படாது கிருஷ்ணா, அத்தை ஒன்னும் சொல்ல மாட்டாவோ. அப்படியே எதுவும் சொன்னாலும் அம்மா பாத்துக்கிடுவா. சரி, அவ்வளவுதான். அம்மா, நீ ஏதோ விஷயம் சொல்ல போறோம்னியா, சொல்லிட்டு இருக்கையில அம்மா வந்துட்டாவோ. அது அது வந்து இவன் கொஞ்சம் தைரியமா ஆளை எதிர்த்து பேசக்கூடியவனா இருந்தா சொல்லலாமான்னு பார்த்தா, வீட்டுல பொரோட்டா சாப்பிட்றதுக்கே அம்மா ஏசிருன்னு பயப்படுதானே. இவன்ட்டெல்லாம் கல்யாணம் பண்ண போற விஷயத்த சொல்லி கூப்பிட்டோம்னா கண்டிப்பா வரமாட்டான். அதை சொல்லாமலே கூப்பிட்டு பார்ப்போம். சிவா. கிருஷ்ணா, நாளைக்கு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, என் கூட வரியா? போவோம் சிவா. எங்க போகணும்? நீ வாயா, நான் சொல்லுதேன். என்ன சஸ்பென்ஸா என்னமோ விஷயம் வச்சிருக்கேன் போல. ஆமா, நாளைக்கு தான் உனக்கு அது தெரியும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெடி ஆயிருன்னு, நான் பைக் எடுத்துட்டு கூப்பிட வரேன், போவோம். ஓகே சிவா, கண்டிப்பா போலாம். ஐயா 2 பேரும் வாங்க சாப்பிட. சரி வா, சாப்பிட போவோம். அம்மா அப்புறம் சத்தம் போட ஆரம்பிச்சிருவா. ஐயோ, எடுத்துருவானா எடுக்க மாட்டான்னு தெரியலையே. என்ன ஓட்டம் ஓடியாம்மா, பதக்குன்னு இருக்கு. ஏட்டி, ஏன் ஒத்தையில புலம்பிக்கிட்டு இருக்க? சும்மா கடமா செத்த நேரம் இனி பாக்க விடு. புழுங்க வந்துரு ஓடியா. ஐயோ, வந்துட்டா வீட்டுக்குள்ள. டிக்கா ஏய்ச்சிட்டா. ஏட்டி, எதுக்கு இப்படி ஆடிட்டு கிடக்க? சும்மா உனக்கு சொன்னா புரியாதுமா, இது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுல எனக்கு பிடிச்சவன் ஜெயிச்சிட்டாண்டோய். இவ எதுக்கு காக்கா வழி பந்தனக்கா ஆடிட்டடக்கா? எதுவும் சாவி இருந்தா கையில எடுத்து கொடுங்க, ஒரே அடியா இழுத்துட்டு போகுது பாருங்க. மைனியோ, எதுக்கு இப்ப எங்க கையில சாவி கொடுக்க சொல்லியா? நான் வெட்டு வந்தா இழுத்துட்டு கிடக்கேன். நீ பந்த பார்த்தா அப்படித்தான் இருந்தது மீனா. ஒன்னும் செய்யலையா? நல்லாதான் இருக்கியோ? ஏன் மோளுக்குலாம் ஒரு வெட்டு இழுக்கல, காக்கா வலிப்பு இழுக்கல. அவ அப்படித்தானே ஆடிட்டு இருந்தா, அதான் ஒரு அக்கறையில சொன்னேன். ஆமா, அக்கறையில கேட்டா அன்னைக்கு. என் மவனுங்க வேலைக்கு கிளப்பிட்டியா? என்ன செஞ்ச? சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு இருந்தவத்தே, இப்ப கிளம்பிடுவோ. எம்மா, வேலைக்கு போயிட்டாரு என்ன? போயிட்டு வால. நாளைக்கு தங்கச்சியை கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு அப்படியே கையோட பொங்க பண்ணி கொடுத்துட்டு வந்துருந்தல.
ஆ சரிம்மா. ஆமா, அச்சு வெல்லம் பச்சரிசி காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு மருமனுக்கு இவளுக்கும் துணி எடுத்துக்கிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வா, சரியா? ஆ சரிம்மா, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. மீனா சின்ன பொண்ணு வரேன்னம்மா. போயிட்டு வாங்க. என்னைக்கு தான் பகல் வேலை கொடுப்பானோ தெரியல. ஒரு நாள் 2 நாள் போனா சரிங்கலாம். இப்போ 2-3 மாசம் ஆகுது இந்த ராத்திரி வேலைக்கு தான் போய்கிட்டு அடக்கம். வீட்டுல எரிச்சலா இருக்கு. பகல் பூரா தூங்குதான், ராத்திரி பூரா வேலைக்கு போயிருந்தான். வீட்டுல ஆள் இருந்த மாதிரியே இல்ல. என்னத்த சொல்ல, எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, போய் கேட்டும் தொலைய மாட்டுக்கானே. இத்தே என்ன சாப்பிட்டுட்டியா? பால் எதுவும் ஆத்தி தரவா? எப்படி? இப்போ ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆத்தி கொண்டா. சரி தே. மீனா உனக்கு? எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம், நீ கொஞ்சம் நேரம் கழிச்சேன்னா கேட்கேன். சரி, அப்போ நான் போய் செத்த படுக்கட்டா? பாத்திரம்லாம் கழுவிட்டியோ? எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு தே. அதுக்குள்ள எப்படி கழுவுன? நான் அடுப்படிக்குள்ளேயே தனத்தை கிடக்கேன், வெளியிலேயே வாரது கிடையாதுல்ல. ஒரே அடியா டிவி பார்த்துட்டு ஆடிக்கிட்டா கிடக்கேனா? அடுப்பாங்கறக்குள்ளேயே கிடக்க போய் எல்லா வேலையும் கையோட முடிச்சிட்டேன். ஆமா, நீ போன பார்க்கவே மாட்டல்ல, நாங்க மட்டும் தனி டிவி பார்க்கமோ? நானும் போன பார்க்க தான் செய்தேன், இல்லங்களே. ஆனா பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போன பார்ப்பேன். சிலரெல்லாம் வந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டு டிவி பார்க்கறது மட்டுமே வேலையா வச்சிருக்காவோ. நான் அப்படி இல்ல பத்தியலா. ரொம்ப நீட்டாத, போய் கிடக்கு போ. சரி தே. எம்மா, எவளுமே வீட்டுல வேலை செய்து கிடையாதோம்மா. ஓ மரும மட்டும் செய்தாலோ என்ன நீட்டிட்டு போறா? அவ என்னைக்கு நீட்டாம இருந்தா நல்லா கொழுப்பு வச்சு போய் அலையுதா. சாப்பிடு கிருஷ்ணா. இல்ல லட்சுமிக்கா தான் நான் சொல்லிக்கிட்டேன், வந்த பிள்ளை நீ சாப்பிடாமலா போவே? ஆமா கிருஷ்ணா, ஒரு வாய் சாப்பிட்டு போ. அம்மையிட்ட நாங்க சொல்லிக்கிடியோம், சாப்பிடு. சரி மாமா. கிருஷ்ணா. லட்சுமிக்கா உள்ள வாங்க. ஏம்மா சாப்பிட்டுட்டா இருக்கான்? ஆமாக்கா, நான் தான் சாப்பிட சொன்னேன். நான் இவனுக்காண்டி தான் அங்கே இட்லியை வச்சு சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே எல்லாருக்கும் சுவார் இருக்கு. இவன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கான், இட்லி சாம்பார்னா ஆசைப்படுவானு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். சொன்னாம்க்கா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டேன் வேண்டாம் அப்படின்னா. நான் தான் சரி நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, வந்த பிள்ளையே சாப்பிடாம அனுப்ப முடியாதுன்னு சாப்பிட சொன்னேன். ஐயா அப்படியா? ஏமா இல்லையா, தேவையில்லாத செலவு உனக்கு. என்ன செலவு? ஒரு செலவும் கிடையாது. வந்த பிள்ளைக்கு 1 ரூபா சாப்பாடு போடுறதுல எனக்கு செலவாயிர போகுது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களும் வாங்கினே சாப்பிடுவோம். எம்மாடி நான் சாப்பிடலம்மா, வீட்டில் சுவார் இருக்கு, இட்லி இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி அப்ப அவன் சாப்பிட்ட பிறகு வர சொல்லு, நான் வீட்டுக்கு போறேன். என்ன? சரிக்கா, நீங்களும் 2 ரொட்டி சாப்பிடுங்களேன். வேண்டாம் மல்லியா, பூமாரி இன்னும் சாப்பிடல. அவன் அண்ணன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு உட்காந்துருந்தா. அவட்ட போய் சொன்னோம்னா அவளா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா பத்தியா? சரி அப்ப அவளையும் வேணா அங்க வர சொல்லுங்களேன், அவளும் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டும். ஏத்தா வேண்டாம், அவன் அங்கே இட்லி சாப்பிட்டுக்கிடுவா, அவளுக்கு நல்லா பிடிக்கும். எங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாருக்குமே இட்லி சாம்பார்னா நல்லா விரும்பி சாப்பிடுவோ. எம்மா நான் வேண்டாம்மா சொன்னேன், அத்தை தான் சாப்பிடுன்னு உட்கார வச்சுட்டாவோ. சரி பரவாயில்ல மக்களே, அத்தை பாசமா சொல்லியிருக்கல, சாப்பிட்டுட்டே வா. என்ன? சரிம்மா. ஏ அப்பா, ஏதா இவ்வளவு பெரிய பிள்ளையாயும் சின்ன பையன் மாதிரி உங்களுக்கு பயந்துகிட்டே இருக்காம். அவன் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தான் சில வேலையெல்லாம் பண்ணிட்டு கிடக்கான். ஏன் மல்லியா, இவன் வந்த கதை தெரியுமா? வாரம்னே சொல்லல. நம்ம 100 நாள் வேலை போயிட்டு வந்தோம்ல, அப்போ உள்ள வரேன், அந்த அன்னைக்கு தண்ணியை கொண்டு வந்து நிக்கான், பயந்துட்டேன் திடுக்குன்னு. அப்படியா? நானும் அதான் நினைச்சேன், லட்சுமி கையா நம்மகிட்ட சொல்லாம விட்டாவோ அவன் வரத அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சா தானே சொல்றதுக்கு. அவன் என்கிட்டயே ஒன்றும் சொல்லாம அப்படியே வந்து நின்றுட்டான். இன்னும் இந்த சின்ன பிள்ளை புத்தியெல்லாம் இருக்கு பாத்துக்கோ. கல்யாணம் முடிக்க வயசு வந்துட்டு இன்னும் திருந்தின பாடில்ல. ஏம்மா போவாது வேண்டி ரொம்ப புகழாத போ. சரி நான் போறேன், நீ சாப்பிட்டு மெதுவா வா, சரியா? சரிம்மா. அல்லையா வார என்ன? சரிக்கா. சபா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படி வந்து படுக்கிறது என்ன அழகா இருக்கு. வேலை சொல்லியே கொண்டுருவா போலம்மா. அம்மையும் அவளும் குத்துக்கல்லு மாதிரி இருந்துட்டு வேலை வாங்குதல்வோ. சரி இவ்வளவு வேலை பார்த்துட்டால, நீ போய் ஒரேடியே தூங்கு, நாங்க பாலை காய்ச்சி குடிச்சுக்கிட்டோம்னு சொல்லலாம்ல. அந்த கிழவிக்கு நான் தான் பாலை ஆத்தி கொண்டு போய் வாயில ஊத்தணும். ஒரே அடியா என்னைக்காச்சும் ஒரு நாள் பாலை ஊத்தி அனுப்பிடலாம்னு பார்க்க நடக்க மாட்டுக்க. சரி நாளைக்கு வேற அந்த பிள்ளையை கூட்டு போய் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அங்க என்ன நடக்கு எது நடக்குன்னு கேட்போமா? பூரணி பிள்ளை நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா எல்லாம் தெரியும். மகா வருத்தப்பட்டுட்டே இருக்காத மகா, பயமா இருக்கு பூரணி. பேசாட்டி அப்படியே இருந்துருவோமான்னு தோணுது. அப்படியே இருந்துருவோமான்னா பிறகு நாளைக்கு இன்னொருத்தனோட உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துரும். காலம் பூரா அவரை நினைச்சு கண்ணீர் அடிச்சுட்டே இருக்க போறியா? எங்க அம்மா அப்பா என்ன செய்வாவ? பாவம் தான் மகா, பட் என்ன செய்ய, நீ சொல்லி எவ்வளவோ புரிய வச்சு பார்த்துட்ட. அப்பா ஒத்துக்கிட மாட்டுக்காவுல்லா. ஃபோன் அடிக்கி. ஹலோ. சொல்லுங்கக்கா. என்ன பூரணி, எங்க இருக்க? மகா கூட மகா வீட்டில் தான்க்கா இருக்கேன். அப்படியா? அங்க எப்படி போயிட்டு இருக்கு? நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குக்கா. அவ வீட்டில் எல்லாரும் வந்து இருக்காங்க. பாவம் மகா தான் ஒரே குழப்பமா இருக்குன்னு அழுதுகிட்டே இருக்கா. குழப்பமா இருக்குன்னு சொல்லியாளா? ஆமாக்கா, அவளுக்கு வீட்டை விட்டு வர விருப்பம் இல்லையா, அதான் அழுதுகிட்டே இருக்கா. வேண்டாம் நான் நாளைக்கு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வரலன்னு சொல்லியாளா? ஏமா அவ ஒரே முடிவா வாரன்னு சொன்னாதான் நான் நாளைக்கு கிளம்பி வர முடியும். முடிவை மாத்தா இருந்தா என்கிட்டையும் அந்த சிவாட்டையும் சொல்லிருங்க. நீங்களே அவட்ட பேசுங்கக்கா. மகா அந்த அக்கா பேசுதாங்க. யாரு? அவங்க தான் ஹைட்டா இருப்பாங்களே, சின்ன பொண்ணுக்கா. குடு. மகா, ஏமா நீ உன் முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கியா? எப்படி?
இல்லக்கா எனக்கு பயமா இருக்கு, வேண்டான்னு தோணுது. வேண்டான்னு தோணுதா? சரி அப்புறம் உன் இஷ்டம். நான் சிவாவை ஒரு ஃபோன் அடிக்க சொல்றேன், அவன்கிட்ட நீ சொல்லிருமா. பாவம் அவனும் நீ வருவேன்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் காத்துக்கிட்டு இருக்க கூடாது பத்தியா. அவன்கிட்ட நீயே போனில் சொல்லிருமா, இந்த மாதிரி கல்யாணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல, நான் வரலன்னு சொல்லிடு. ஏக்கா அவிகிட்ட என்னால சொல்ல முடியாதுக்கா. சொல்லி தானே மகா அவனும் பிற என்ன செய்ய. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை நீ அவட்ட பேசுன்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன், மிச்சத்தை நீங்களே பேசிக்கோங்க என்னம்மா. ஏக்கா என்னாச்சு மகா? அந்த அக்கா போனை வச்சுட்டாவ. என்ன சொன்னாங்க? அவ அப்ப ஃபோன் பண்ணுவாங்களாம், அவகிட்டயே நான் என் முடிவை சொல்லிடணும்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஒருவேளை கோவத்துல வச்சிருக்குமோ அந்த அக்கா. யாரா இருந்தாலும் இந்த நேரத்தில் கோவப்பட தான் செய்வாங்க மகா. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அந்த அக்காவுக்கு எந்த அவசியமும் கிடையாது. இருந்தாலும் 2 பேரும் லவ் பண்ணும்போது அவங்க பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த அக்கா ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னிச்சு. நீ அவகிட்டயே மாற்றி மாற்றி பேசினா கோவம் வராமல் என்ன செய்யும்? எனக்கு என்ன செய்யனே தெரியல பூரணி. சரி உன் மனசை பார்த்துக்கோ, இதுக்கு மேலே நான் எதுவுமே அவனுக்கு சொல்ல முடியாது. ஏட்டி இன்னும் தூங்கலையா? ஏமிட்டி பேந்த பேந்த முழிக்கிறியா ஒரு மாதிரி? ஒண்ணுமில்லாச்சி, சும்மாதான். ஹலோ சிவா. சொல்லுங்கக்கா. இடே எங்க இருக்க? நான் இங்க பக்கத்து டீ கடையில் உட்காந்துருக்கேன்க்கா. சரி சரி இருந்துட்டு போ. அந்த பிள்ளைக்கு போன் போட்டு பேசுனியா? இல்லக்கா ஒன்றும் பேசல, எனக்கே மனசு சரியில்லை, அதான் கொஞ்சம் வெளியில வருமேன்னு வந்தேன். அது சரி, நீ அவளும் ஒண்ணு போல பேசி வச்ச மாதிரிலாம் பேசியே, அவளும் மனசு சரியில்லை, கல்யாணமே வேண்டாங்க மாதிரிலாம் சொல்லுதா? எனக்கா சொல்றியா? அப்படியே சொன்னா? ஆமாடே, நீ அந்த பிள்ளைக்கு போன் போட்டு என்ன ஏதுன்னு முடிவை கேட்டு சொல்லு. என்னைய பொறுத்தவரையில நீயும் நல்ல பையன், அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை, 2 பேரும் நல்ல பொருத்தமா இருப்பிய. சரி 2 பேரையும் சேர்த்து வைப்போமே, பிரிஞ்சுட்டு கஷ்டப்படுவாளுங்க தான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவ டவுட்டா இருக்குங்க, நீ அதுக்கு மேல சொல்லுதா, என்ன ஏதுன்னு பேசிட்டு எனக்கு முடிவை சொல்லுங்கடே. சரிக்கா, நான் அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு திரும்ப உங்களுக்கு கூப்பிடுதேன். சரிப்பா. இவ பேசுறதெல்லாம் பார்த்தா காதலுக்கு மரியாதை படத்துல விஜயும் சாலினி பண்ணனக்கா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சுக்கிட்டு எனக்கு எங்க அம்மா அப்பா தான் முக்கியம், மறுபடியும் நாங்க அவட்டே போறோம்னு சொல்லிட்டு போனாலும் பீரோ போலயே. அவன் இன்னொரு மட்டும் போன் போட்டு எக்கா எல்லாம் சரின்னு சொன்னாதான் நம்ம இங்க இருந்து கிளம்பணும், அப்படி இல்லாட்ட நம்ம தலையிடவே கூடாதுப்பா. ஏன் சின்ன பொண்ணே? இவ வேற கூப்பிட்டுட்டாளா? என்னத்தே பாலை காய்ச்சட்டா? பாலெல்லாம் நாங்க காத்தியாச்சு, சீனி எங்க வச்சு அழுதுருக்கேன், எடுத்து கொடு. ஒரு பக்கத்துலயும் காங்கல. கிழவி கண்ணு முன்ன வச்சுக்கிட்டே நம்மகிட்ட கேப்பா. கேஸ் அடுப்பு கிட்டதான் இருந்தது, உப்பு சீனி என்ன எல்லாம். ஆனாலும் இவ எங்க நிம்மதியா இருக்கா, இவளை வந்து எடுத்து தர சொல்லுவோம் கூப்பிடுதா பாரு. எவ்வளவு வாரியா என்ன போறே? நான் வாரம் தே. ஏச்சி நாங்க 2 பேரும் இந்த ரூம்ல படுத்துக்கிட்டோமே, நீ அங்க போய் படேன். அப்படியா? பூரணி வாங்கூடயா தூங்க போறா? நான் போறேன்னு தான் சொன்னேன் ஆச்சி, அவ தான் இருக்க சொன்னா. சரி சரி மக்களே, நீங்க அவ கூட தூங்கு. ஆச்சி அங்க போய் படுத்துக்கிட்டதே என்ன? அவ அங்க ஒத்தையில கிடக்காலன்னா வந்தேன், நீ அவ கூட இருக்கல, இனி பிரச்சனை இல்லைன்னா அங்க போய் படுத்துக்கிட்டதேன். யார் மகா? அவிய நம்பர்ல இருந்து தான் கால் வருது. அப்ப எடுத்து பேசு, நான் கொஞ்ச நேரம் வெளியில நிக்கேன். என்ன பேசுவேன் அவகிட்ட? எதையாவது சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே அவகிட்ட சொல்லு. நான் போய் வெளியில யாரும் வாராவலான்னு கதவு கிட்ட நின்று பாக்கேன். பிறகு ஆச்சி திடீர்னு வந்தானாக்கா யாரும் உள்ள வந்துட போறாவோ. ஹலோ ஹலோ பூரணி சீஸ், மகாட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன் ப்ளீஸ். நான் தாங்க பேசுறேன், அவன் என் கூட தான் இருக்கா. அப்படியா? சரி சரி. ஆமா, சின்ன பொண்ணுக்கா கால் பண்ணப்போ நீ வர விருப்பம் இல்லைங்க மாதிரி சொன்னியாம்ல, உனக்கு விருப்பம் இல்லையா மகா? எனக்கு குழப்பமா இருக்குங்க, பயமா இருக்கு. வீட்டுல எல்லாரும் வந்துட்டாவ. நாளைக்கு நான் வீட்டை விட்டு வந்துட்டோம்னா எங்க அப்பா எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு நினைச்சுதான் பயமா இருக்கு. எங்க அப்பாக்கு எதுவும் ஆயிட்டுனா? உங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது மகா, இவ்வளவு சொல்லுதேன். நானே எங்க வீட்டுல அம்மாவை நினைச்சு கவலைப்படதான் செய்தேன், ஆனா நமக்கு வேற வழி இல்லை பத்தியா. இந்த நேரத்தை விட்டுட்டு அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம சேரவே முடியாது. அது உனக்கு ஓகேனா நீ பாத்துக்கோ, உன் மனசு போலயே எல்லாமே பண்ணிக்கலாம். நான் உன்னை எந்த இடத்துலயும் கம்பல் பண்ணல. அப்பா கஷ்டப்படுவாங்க, வேண்டான்னு தோணுச்சுன்னா வேண்டாமா, அப்படியே விட்டுருவோம். இனி நீ நானும் பாத்துக்கவோ பேசிக்கவோ கூட வேண்டாம், சரியா? நான் வச்சிருட்டா? எங்க கோவப்பட்டுட்டீங்களோ? கோவம்லாம் இல்ல மகா, வருத்தமா தான் இருக்கு. சரி விடு, நடக்குது நடக்கட்டும்னு விட்டுருவோம். உலகத்துல காதலிக்க எல்லாருமேவா ஒண்ணு சேர்ந்துருந்தாங்க. ஒரு சிலருக்கு எல்லாம் சக்சஸா முடிஞ்சிடும், ஒரு சிலருக்கு எல்லாம் ஃபெயிலியரா தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை பிரிஞ்சுதான் வாழணும், இருந்தா என்ன செய்ய முடியும்? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாமா. நாளைக்கு நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே சந்தோஷம்தான். அப்படி சொல்லாதீங்க, நீங்க இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. உங்ககிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியாது. முடிவு நீதாம்மா சொல்லணும். நீ வேண்டானா வேண்டாம், ஓகேனா ஓகே, அவ்வளவுதான். சரி நான் ஓகே சொல்லுதேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா? நான் கல்யாணம் முடிஞ்ச கையோட மறுபடியும் எங்க அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கன்னு சொல்லுவேன். நீங்களும் என் கூட வருவீங்களா? வாருமா. இது என்ன கேள்வி மகா, இது கூடவா நான் செய்ய மாட்டேன்? நீ எனக்காக உங்க அம்மா அப்பாவை விட்டு உன் வீட்டை விட்டு வார, நான் உனக்காக உங்க அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேனா? கண்டிப்பா வருவேன். சரிங்க, நாளைக்கு சின்ன பொண்ணு அக்கா கூட நான் வந்துடுதேன். சரிம்மா, அப்ப நீ லைன்லயே இரு, நான் அந்த அக்காவுக்கு கான்ஃபிடன்ஸ் கால் போடுதேன், நீயே அந்த அக்கா கிட்ட பேசிடு, சரியா? போன் அடிக்கோ, ஐயா தூங்கிட்டமே. ஹலோ சிவா. எக்கா தூங்கிட்டு இருந்தீங்களோ? டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ?
இல்ல இல்லப்பா நீ ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்துட்டே இருந்தனா லேசா கண்ணா சந்துட்டு சரி சொல்லு என்ன சொன்னா சரின்ட்டாளா இப்படி சரின்னு சொல்லிட்டாக்கா. நாளைக்கு நீங்க போய் அவளை கூட்டிட்டு வந்துருங்க. அழுதுகிட்டே இருந்தா பாவம். ஆமாக்கா, அவளும் லைன்ல தான் இருக்கா இப்போ. அப்படியா சரி மகா நாளைக்கு எத்தனை மணிக்கு நிச்சயதார்த்தம் என்ன ஏதுன்னு சொல்லுமா அப்பதான் நான் கூப்பிட வர சரியா இருக்கும். நாளைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு அப்புறம்க்கா. காலையில ஒரு 10:30 11 மணிக்கெல்லாம் நாங்க எல்லாரும் வீட்ல இருந்து மண்டபத்துக்கு வந்துருவோம். எந்த மண்டபமாக்கா? ஆர்எஸ் கல்யாண மண்டபங்க. சரி அப்ப நாங்க நேரா கல்யாண மண்டபத்துக்கே வந்துருதோம்மா. 10 மணிக்கு நீ வந்துருவ அப்படின்னா ஒரு 11 மணிக்கு நாங்க வருவேன் சரியா. யாரெல்லாம்க்கா கூப்பிட போறிய? அது சீக்ரெட். கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். அது வந்தாதான் நமக்கு சேஃப்டி. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான். நீ ஒன்றும் கவலைப்படாத. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தானே நேரா கூட்டணும். ஆமாக்கா, நானும் லட்சுமி அத்தம்மாவையும் கிருஷ்ணாவும் அங்க வந்துருவோம். நீங்க இவளை கூட்டிட்டு அங்க வந்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரி சரி சிவா ஆதார் கார்டு பர்த் சர்டிபிகேட் அது இதுன்னு கேட்பாங்களா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எல்லாம் எடுத்து வச்சுக்கிடணும்ல. ஆமாக்கா, நான் முதல்லயே கொண்டு போய் நான் பேர் எழுத வச்சிருவேன். நான் மகாக்குள்ளது என்கிட்ட இல்லையே. அப்போ ஒன்று செய்வோம் மகா நீ பூரணி கிட்ட பர்த் சர்டிபிகேட் ஆதார் கார்டு எல்லாமே முதல்லயே கொடுத்து விட்டுருமா. சரிக்கா. அவ முதல்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டான்னு வையேன் உன்னோட பேரெல்லாம் எழுதி எல்லாம் ரெடியா இருக்கும். நீ போன உடனே சைன் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம். சரிக்கா. சரி இப்போ எல்லாம் ஓகே தான். நாளை காலையில 10 மணிக்கு இங்க இருந்து கிளம்பி மண்டபத்துக்கு வரேன். உன்னைய கூப்பிடுதேன். நேரா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போறோம். கல்யாணத்தை முடிக்கும். அதுக்கடுத்து மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் சரியாம்மா. சரிக்கா. எதையும் நினைச்சு குழம்பாம நிம்மதியா படுத்து தூங்கு மகா. நான் வைக்கட்டா? சிவா நான் வைக்கேன்பா. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்காண்டி ரொம்ப ரிஸ்க் எடுக்கீங்க. இருக்கட்டும் சிவா பரவாயில்ல. ஏக்கா, இது அண்ணனுக்கு தெரியுமா? உங்க அண்ணன்ட்ட நான் லேசா அன்னைக்கு சொன்னேன். இந்த மாதிரி எதுவும் ஆச்சுன்னா நான் கூட போய் கல்யாணம் முடிச்சு வச்சாலும் வைப்பேன்னே. என்னமும் பண்ணு அப்படின்ட்டாரு. அதனால அண்ணனை பத்தி நான் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுதேன். நீ நாளைக்கு நேரமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் எல்லா வேலையும் பார்த்து ரெடியா வச்சிரு சரியா. நான் வைக்கேன். சரிக்கா. மகா லைன்ல இருக்கியா? இருக்குங்க. எதை பத்தியும் கவலைப்படாத மகா. நான் உன்னைய நல்லா பாத்துக்கிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறவு நீ எப்போ போய் அம்மாவை எப்பவும் பார்க்கன்னு நினைச்சாலும் தாராளமா போயிட்டு வா. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சரியா. சரிங்க. சரிம்மா. சின்ன பொண்ணக்கா சொன்ன மாதிரி உன்னோட ஆதார் கார்டு பர்த் சர்டிபிகேட் எல்லாமே பூரணிக்கிட்ட கொடுத்து விட்டுரு சரியா. சரிங்க. ஓகேம்மா, நான் போனை வச்சுட்டுமா? நீ நிம்மதியா தூங்கி எந்தி. சரிங்க. கடவுளே, நாளைக்கு நாங்க 2 பேரும் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும்.